ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க. அதுக்கு நான் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ அளவுங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நல்லெண்ணெய் நிறைய சேர்த்து செஞ்சோம்னா தான் இந்த சட்னி செமையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூடவே சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கடுகுளுந்தம் பருப்பு நம்ம எப்பவுமே கலந்து தானே வச்சுருப்போம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்தம் பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் காஞ்ச மிளகாய் ஒரு 4லேருந்து 5 மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது பொரிஞ்சது அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்படி இந்த 2 கைப்பிடி நம்ம பெரிய வெங்காயம் போடும்போது அதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கலந்து போடும்போது இந்த சட்னி செமையாக தான் இருக்கும். நான் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு என்னால் முடியலை, டைம் பத்தலை. அதனால் பெரிய வெங்காயமே போட்டுட்டேன். இப்போது இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் உங்களால் முடிஞ்சால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து போட்டிங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும் அந்த சட்னி. எப்போவுமே பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரே விலை விற்கும்போது நம்ம அதையே வாங்கி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்ல ஒரு பெரிய பூண்டு எடுத்து அதை நைஸாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். முழு பூண்டே பெருசாக உள்ளதை எடுத்து அதை நான் உரிச்சிட்டு அதை நைஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலே நம்மளுக்கு நல்லா வதங்கணும். நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டு கூட வதக்கிக்கலாம். நான் தக்காளி சேர்த்துட்டு உப்பு போட்டுக்க போகிறேன். நீங்கள் இப்போ கூட உப்பு போட்டு வதக்கினாலும் சரி, நல்லா வதங்கி வந்ததுன்னா செமையாக இருக்கும் இந்த சட்னி. அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி தான் சின்ன வெங்காயங்கிறது எவ்வளோ உடம்புக்கு நல்லது. ரெண்டுமே இப்போ ஈக்குவல் விலை விற்கும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே சேர்த்து செய்யலாம். உரிக்கிறது தான் சிரமம். கொஞ்சம் கஷ்டப்படாமல் நம்ம முதல் நாளே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சீரியல் பார்க்குறோம் இல்லையா, அப்போ கூட நம்ம உரித்து வச்சுக்கிட்டோம்னா நல்லது தான். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எந்த ஒரு கூட்டு, பொரியல், சாம்பார் எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். இந்த சட்னிக்கும் செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதேமாதிரி தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்த உடனே நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். இந்த சட்னி ரெசிபிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு இந்த இடத்துல நம்ம போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வந்துடும் நம்மளுக்கு. அதுக்காக தான் இந்த இடத்துல உப்பு போடுறது. உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கணும். வதக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கினோம்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா ஐட்டம்ஸு சேர்த்துக்கணும். மசாலா ஐட்டம்ஸு கண்டிப்பாக இதில் வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதேமாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நல்லெண்ணெயில் செய்யும்போது இதனோட உரப்பு அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, ரொம்ப உரப்பு இருக்காது. ஸோ அதனால் நம்ம மிளகாத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். காஷ்மீரி மிளகாய் இருந்து போட்டிங்கன்னா அது நல்லா இன்னும் பார்க்க சட்னி கலர் கொடுக்கும். நான் இல்லை தனி மிளகாத்தூள் தான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும். மஞ்சத்தூள் போட்டு தான் எந்த டிஷ்ஷாக இருந்தால் நம்ம செய்யணும். மஞ்சத்தூள் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதனால் மஞ்சத்தூளை மிஸ் பண்ணிடாமல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கலர் கிடைக்காதுங்கிறதுக்காக நம்ம அதை குறைக்கணும்னு கிடையாது. மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும். இந்த இடத்துல 1/2 ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து போடும்போது நல்லா கலராக இருக்கும். நம்ம இல்லாதனால நான் போடலை. அதே மாதிரி இத்தனையோடு எவ்வளோ சொல்கிறது, சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு கொஞ்சோண்டு புளி நான் தக்காளி போட்டிருக்கேன். ஸோ இந்த புளி ஊற்றி செய்யும்போது இந்த சட்னி நம்மளுக்கு ஒரு 10 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. அதுக்காக அந்த மாதிரி செஞ்சு நம்ம வெளியில் எங்கேயும் போகும்போது நம்ம கூடவே செய்யும்போது இது இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறதுனால வீட்டுக்கு ஓகே. இதே நம்ம கூடவே செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நான் அதனால் எனக்கு இந்த சட்னிக்கு புளி ஊற்றி தான் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் கரைச்சி நான் ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. எல்லாம் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு விட்டுறணும். மூடியை போட்டு நல்லா வேக வைக்க வேண்டியதுதான். நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இடையில எடுத்து கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சா இந்த சட்னி செமையாக ரெடி ஆகிடும். சூப்பர். இந்த சட்னி கார சட்னின்னு சொல்ல எங்கள் செட்டிநாட்டில் இதை டேங்கர் சட்னின்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த சட்னி எல்லாத்துக்கும் விளையாடுறதுக்கு கூட நம்மளுக்கு இது நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, அது மாதிரி சப்பாத்திக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகவே நம்ம எடுத்துக்கிறப்போ சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். வெளியில் வச்சு நம்ம 2 நாள் 3 நாள் வெளியில் எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் புளி ஊற்றி செய்யும்போது சப்பாத்தி, ஒரு நாளைக்கு இட்லி, ஒரு நாளைக்கு சப்பாத்தி, இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது 2 நேரம் 3 நேரத்துக்கு நம்ம இந்த சட்னியை நம்ம நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் 2 நாள் வெளியில் போகும்போது
அதுக்கு அது வந்து அந்த மெத்தடில் தான் நாங்கள் இது செஞ்சுருக்கோம். பூண்டு போட்டிருக்கோம், புளி ஊற்றிருக்கோம், உப்பு இருக்குது, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் தான். அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி. இறக்கும்போது மல்லித்தலை கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதுதான். செமையான தேங்காய் சட்னி ரெடி. நீங்கள் கார சட்னி வேணாலும் சொல்லிக்கலாம். இது எங்கள் செட்டிநாட்டில் ஸ்பெஷல். இது எல்லா இடத்துலையும் செய்வாங்களா என்னென்னு தெரியலை. எப்படி இருக்குன்னு இதே குவான்டிட்டியில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.